தமிழ்நாடே இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாவதனால, பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அநேக மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதுமே நம்ம சொல்லலாம். எல்லா மாவட்டங்களிலும் இன்று மற்றும் நாளை பரவலாக கனமழை அதிகரிக்கும். நேற்றைக்கே சில மாவட்டங்கள் மழை நீண்ட நாட்களாக பெய்யாத மாவட்டங்கள்ல நேற்றைக்கே சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்ததை பார்த்தோம். இன்றைக்கு வலுவான மழையாக இருக்கும். இன்று மற்றும் நாளை சற்று வலுவான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என தமிழக கடலோர மாவட்டங்களும் சரி, அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் சரி, அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலும் பல்வேறு இடங்கள்ல நமக்கு கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் விடிய விடிய மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். நேற்று மாலை மற்றும் இரவு நள்ளிரவு நேரங்கள் விடிய விடிய மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு தீவிரமானது. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை தொடங்காம இருக்கு. அதுதான் பலரும் கேட்டிருக்காங்க. அப்புறம் நீண்ட நாட்களாக எங்கள் ஊரில் இன்னும் ஒரு சொட்டு கூட மழையே எங்களுக்கு வரவே இல்லை, எப்போதான் எங்களுக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான். அதனால் இந்த 5 மற்றும் 6 இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வெளுத்து வாங்கும். தமிழகத்தில் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலேயே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல பகல் நேர மழை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்க முடியாது. மாலை, இரவு மற்றும் நள்ளிரவுல இந்த தொடர்ந்து சூறாவளி காற்று, அதாவது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படிங்கிறது மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை 4 மாவட்டங்கள். குறிப்பாக இந்த உள் மாவட்டத்தில் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஒருவேளை இன்னும் எந்தெந்த பகுதிகள் சரிவர மழை இல்லாமல் இருக்கோ, இன்றைக்கும் நாளைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. ஏற்கனவே சில இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இன்னும் நமக்கு தீவிரம் அடையும். 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நாளைய தினங்கள் வரைக்கும் நமக்கு தொடர்ந்து தீவிரமாக விட்டு மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். மாவட்டம் முழுவதுமாகவே தொடர்ந்து மழை உண்டு. இன்றைக்கு மழை பெய்யாத இடங்களுக்கு நாளைய தினங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மாலை அல்லது இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நேற்றைக்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் பதிவானதெல்லாம் அது ஒரு ஆரம்ப கட்ட மழை பொழிவு தான். நேற்றைக்கு இரவு நேரங்களில் பெய்த மழை எல்லாமே அது ஒரு ஆரம்ப மழையாகவே பார்க்கப்படுது. இன்று மற்றும் நாளை தொடர்ந்து வலுவான மழை பொழிவாக கடலோர பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகக்கூடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டிலும் பல்வேறு பகுதிகளில் கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பர்கூர், தேன்கனிக்கோட்டை போன்ற இடங்கள், தருமபுரி, பெண்ணாகரம் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைக்கும். சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை, ஆத்தூர், தலைவாசல், தம்பம்பட்டி போன்ற இடங்கள், சேலம் மாவட்டம் முழுவதுமாக எடப்பாடி, அதைத் தொடர்ந்து ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கிடைக்கும். நாமக்கல், மோகனூர், ராசிபுரம், திருச்செங்கோடு, கரூர், தோகைமலை மற்றும் பஞ்சப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தொடர்ந்து இருக்கும். ஏற்கனவே குண்டேரி பள்ளு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது. இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு தொடர் கனமழை ஈரோடு முழுவதுமாக விட்டு மழை வாய்ப்புகள், ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் மழை பொழிவு இருக்கும். நிறைய மாவட்டங்களில் நேரங்களில் மாற்றம் இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்திலேயே எல்லா பகுதிகளும் மழை பெய்திராது. நேரங்களில் மாற்றம் இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை கண்டிப்பாக நமக்கு இருக்கும். திருப்பூர் மாவட்டங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. திருப்பூர் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு கிடைக்கும். அவினாசி, பல்லடம் போன்ற திருப்பூர் நகர பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை படிப்படியாக தீவிரமடையும். நாளைய தினங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. இப்போ சொல்ற மாவட்டங்கள் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு உங்க பகுதிகளில் மழை இல்லைனாலும் நாளைய தினங்கள்ல கண்டிப்பா மழை பதிவாகிறோம். அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று நாளை மட்டும்தான் உங்களை நம்ம எச்சரிக்கையா இருக்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்புலாம் குறைஞ்சிரும். அதனால தொடர்ந்து இன்றைக்கு நல்ல ஒரு வலுவான மழை பொழிவு. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் முழுவதுமாக பாபநாசம், ஒரத்தநாடு, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, கும்பகோணம் போன்ற இடங்கள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற இந்த மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைக்கும்.
ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பெரம்பலூர், லப்பை, கொடிக்காடு போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைக்கும். மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்கள், திருவாரூர், நன்னிலம் போன்ற இடங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக இடைவெளி விட்டு மழையினுடைய தீவிரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருவாரூர் மாவட்டங்கள், அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இடைவெளி விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடலூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக நெய்வேலி, பண்ருட்டி, சிதம்பரம், புவனகிரி, சேத்தியத்தோப்பு, விருத்தாச்சலம், அதைத் தொடர்ந்து வேப்பூர், திட்டக்குடி போன்ற இடங்களிலும், கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும், விழுப்புரம் மாவட்டங்கள் மயிலம், விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்னசேலம் போன்ற இடங்களிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடுமையான மழை பொழிவுகள், பலத்த காற்றுடன் கூடிய மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாகும். அடுத்ததாக மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் கனமழை உண்டு. மதுரை மற்றும் திண்டுக்கல் முழுவதுமாக கனமழை தொடர்ந்து இன்று நாளை எதிர்பாருங்க. விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கும். சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், குறிப்பாக அந்த பொன்னமராவதி, அருப்புக்கோட்டை, நிறைய பகுதிகள், விருதுநகர் மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மழை உண்டு. புதுக்கோட்டையில் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அநேக இடங்களில் தொடர்ந்து மழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை போன்ற இடங்கள் பெரும்பாலான பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இடைவிடாத மழை பொழிவுகள், இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. கன்னியாகுமரியில் விட்டு ஏற்கனவே கனமழை தொடர்ந்து பதிவாயிட்டே இருக்கு. தொடர் மழை அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் இந்த மழையானது நீடிக்கக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, தேனி மற்றும் தென்காசியிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு எங்கெல்லாம் மழை இன்னும் பதிவாகாமல் இருக்கோ, நாளைய தினங்கள் உங்கள் பகுதிகள், உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமாக நமக்கு மழை பதிவாகும். அதனால் எல்லா பகுதிகளிலும் 100% நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் அறிவித்த எல்லா மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்றும் நாளையும் தொடர்ந்து உறுதியாக பதிவாகும். வெப்பம் தணிந்து தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏப்ரல் 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிடும். ஓரிரு நாட்கள் மட்டுமே நமக்கு இப்போ மழை தொடர்ந்து இப்போ இருக்கும். அதுக்கப்புறம் ஓரிரு நாட்களுக்கு பிறகு அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு மழையினுடைய தீவிரம் எல்லாம் தமிழ்நாட்டில் குறைந்து மீண்டும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடும். ஏப்ரல் 2வது மற்றும் 3வது வாரங்களில் வெப்ப அலை பொறுத்தவரை தமிழகத்தில் வீச வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் நமக்கு வெப்பசலன இடி மழை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகல் நேர வெப்பநிலையும் மிக கடுமையாக, மிக தீவிரமாக பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்டோடைய சேல் எல்லாமே போயிட்டு இருக்கு. 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்காகவே அந்த சிறந்த சலுகைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. நண்பர்களே, நீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர் மழை வாய்ப்புகள் இது எல்லாமே ஒரு முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவுகள், தற்செயலான மழை கிடையாது. பல நாட்களாக தேதிகள் குறிப்பிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். சரியாக அந்தந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாகிட்டே இருக்கு. இனி வருகிற நாட்களிலும் கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும்.